ஹலோ எவ்ரிவான். இது போன வாரம் சண்டே எடுத்த விளாக் தான். என் வீட்டுக்கார் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. என் வீட்டுக்காரோட அண்ணன் பிள்ளைக்கு தலை மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ தேனி தான் கிளம்ப வேண்டி இருந்தது. 2 மணிக்கு போக வேண்டிய ப்ரோக்ராம். டைம் ஸ்கிப் ஆகி 4:30 ஆயிடுச்சு. ஏன்னா நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். 3:30க்கு தான் எந்திரிச்சேன். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என் பிள்ளை தூங்கிட்டு இருந்தா. அப்படியே தோள் மேலே போட்டு காரில் கிளம்பியாச்சு. சரி, போகிற வழியில் ஏதாவது டைம் கிடைச்சா மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ பெருந்துறை போயிட்டு எங்கள் நாத்தனாரை பிக்கப் பண்ணிவிட்டு ஒட்டஞ்சத்திரம் போய் எங்கள் மாமனாரை பிக்கப் பண்ணணுமா, இதுக்கு மேலே லேட் பண்ணோம்னா டிலே ஆயிரும் தேனி போகிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு எங்கள் மாமனார் வீட்டில் டைம் கிடச்சிது. ஸோ மேக்கப் பண்ணிவிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் அங்கேயே ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டேன். தென் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் தேனி ரீச் பண்ணும்போது 11:30 ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் வீட்டு ஆளுங்க அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்டனன்ஸ்லாம் போட்டுட்டு நலம் விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் நான் பேச உட்காந்துட்டோம். மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு என் மகள் வந்து அவள் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தைய பார்த்ததும் அம்மா நான் போய் விளாட்றேன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஓகேடா தங்கம், நீ பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா சரி. நானும் கும்பிட போட்டுட்டு அவளை விளையாட விட்டுட்டேன். அவள் வாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் வாட்டுக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கள் நாத்தனார், இன்னொரு நாத்தனார், எங்கள் பெரிய மாமனார், எங்கள் பாட்டியெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நான் பேசிட்டு சரி இவங்க மொட்டை அடிக்கிறதுக்கு லேட் ஆகும் போல், சரி அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் நாத்தனாரில் பேக்கரி கிளம்பிட்டோம். போயிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வந்து பார்க்குறோம் மொட்டையை அடித்து பொங்கலே வச்சுட்டாங்க. சரி ஓகே வாட் எவர், நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்தால் சரின்ட்டு மொட்டை பாப்பாவை கொஞ்சம் கொஞ்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மொய்யெல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் நியாயம் பேச உட்காந்துட்டோம். சரி வந்ததையும் போனதையும் பேசிட்டு சரி அடுத்து என்ன சாப்பாடு தானே, சாப்பிட உட்காந்துட்டோம். நான்வெஜ் தான் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு டைம் பார்க்குறேன் மணி 3:30 ஆயிடுச்சு. ஐயோ, இனி நான் எப்போ திருப்பூர் போய் நாளைக்கு நான் எப்படி ஒர்க் போகிறதுன்னு என் மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே போக முடியுமா, ஃபங்க்ஷன் வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லணும் இல்லையா, அவங்க வேறு வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் 5 தேனியிலேருந்து மழையும் வர ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட் சும்மா நச்சுன்னு இருந்தது. சரி ஓகே, இந்த கிளைமேட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் வண்டி நிறுத்தலை. ஒரு 9 மணி போல் ஒரு பேக்கரியில் நிறுத்தி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்ததா. சரி ஓகே. அப்புறம் பார்த்தா மணி 10:30. நான் பெருந்துறை வந்து எங்கள் அண்ணியை ட்ராப் பண்ணும்போது நான் வீட்டுக்கு வந்து 12:30க்கு தான் போனேன். எப்பாடா முடியலடா சாமி என்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அப்படியே தூங்கிட்டு நைட் டிஃபன் கூட நான் எடுத்துக்கல. போதும்டா வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தூங்கிட்டேங்க. See you soon. Bye.